Hi friends, welcome to my channel. வீடியோவில் எப்படி நம்ம கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ரேட் டிராயிங்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கெட்ச் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் கிரிட்டுக்கு டிராயிங் கிரிட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும், அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைனு லேபிள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் அந்த 3 லைன்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சைஸ் 1 செல்லுன்னு போட்டுக்கோங்க. கிரிட் கலர் வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கு 1.0ன்னு செட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் 1 செல்லில் வந்து 30 மில்லிமீட்டர்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா A4 சைஸில் வந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து A4 சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹரிசாண்டல் வைஸ் வந்து 21 சென்டிமீட்டர், வேர்ட்டிக்கல் வைஸ் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். சைடில் இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணும்போது எப்போயுமே அந்த ஐப்ரோ அந்த ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் ஐப்ரோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ஐப்ரோ வந்து கரெக்டாக அந்த 4 சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 4th செல்லில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹரிசாண்டல் வைஸ் 4th செல்லு, வேர்ட்டிக்கல் வைஸும் வந்து 4th செல்லில் தான் இருக்கும். வேர்ட்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா 4th and 5th செல்லில் வந்து அந்த ஐப்ரோவும் அந்த ஐயும் இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டே வரையணும். ஃபஸ்ட்டு 1 சைடு முடிச்சுக்கோங்க, அடுத்து இன்னொரு சைடை வந்து ஐப்ரோவும் ஐயையும் முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐப்ரோவும் ஐயையும் முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் மைக்ரோடிக் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ஈஸியாக இருக்கும், கிரிட் மெத்தடுக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ப்பாக எந்த பென்சில் வச்சுருந்தாலும் நீங்கள் ஷார்ப்பாக வச்சுட்டே வரைங்க, அப்படின்னா தான் வந்து நல்லா அக்யூரேட்டாக ஸ்கெட்சிங் விழுவும். எந்த ஒரு படத்தை ட்ரா பண்ணும் போதும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தப்பு விட தான் செய்வோம். அப்போ வந்து லேஸாக வரைஞ்சிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டார்க்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும் போதே டார்க்காக பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்து வந்து அதை சேஞ்ச் பண்ணணும், அது தப்பாக இருக்குது அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணுறப்ப அதோட தடம் வந்து தெரியும். அப்போ பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், கலர் பென்சிலை வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே அழிச்சு அந்த தடம் தெரியும். ஸோ அதனால தான் வந்து எப்போயுமே ஸ்டார்டிங் பண்ணுறப்ப ஸ்கெட்சிங் லேஸாக வரையணும். அண்டு பென்சில் பிடிக்கிறத வந்து அந்த எட்ஜில் பிடிக்காமல் அந்த மிடில் பிடிங்க. மிடில் பிடிச்சோன்னா தான் வந்து அந்த அக்யூரசி கரெக்டாக இருக்கும். இப்போ ஐப்ரோவும் ஐயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே மேலே இருக்க அந்த சென்டரில் இருக்கிற பொட்டை வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நோஸ்க்கு போகலாம். நோஸ் வந்து எப்பயுமே சென்டரில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கண்ணோட முடிவுலேருந்து தான் ஆரம்பிக்கும். 2 கண்ணோட முடிவுலேருந்து ஆரம்பித்து அதை சென்டர் பண்ணணும். அதுதான் அப்படி தான் எல்லா நோஸ்லேயும் இருக்கும். அண்டு அடுத்து வந்து அங்கே மேலேருந்து இங்கே நான் கோடு போட்டிருக்கேன், அது எதுக்குன்னா நோஸோட ஸ்ட்ரக்சரு அது வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. அதை பெயிண்டிங் அப்பையோ இல்லாட்டி வந்து நம்ம கலர் பென்சில் போடுறப்பையோ கலர் அடிக்கிறப்பையோ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, நான் கிரிட்டு இருக்கும் போதே வந்து நான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிடுவேன் கரெக்டாக, அந்த அக்யூரஸியாக மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இப்போயே போட்டுருவேன். அது போடுறப்ப இன்னும் லேஸாக போடணும், ஏன்னா அடுத்து அதை அழிச்சிடணும். இதே மாதிரி மவுத் வரைஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வரையும் போது பென்சிலோட டிப்பை வந்து இன்னும் நல்லா பின்னாடி கொண்டு போய்க்கணும், அப்படின்னா தான் அந்த கரெக்டான ஷேப் வரும். இப்போ அது போடுறப்ப இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் கொடுக்கணும் பென்சிலோட டெப்த்து. இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருவாங்க, வரைஞ்சிட்டு அடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஐப்ரோ, லிப்ஸு, அடுத்து அந்த நோஸு இதெல்லாம் போடுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஆனால் பேசிக்காக நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறன்னா இப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படின்னா தான் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேன், அது வந்து கரெக்டு தான். பட் வந்து கீழே கொண்டு போகும்போது வந்து எனக்கு அந்த லென்த்து வந்து குறையுது. ஸோ அப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப நான் அழிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்கெட்சிங் லைட்டாக போட்டேன். இப்போ ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு மேலே இருக்கிற கிரீடம் இதெல்லாம் போடுவோம்ல, அந்த இதெல்லாம் போடணும். இப்போ உள்ளே வந்து அந்த திருநீர் நாமம் போடுறோம்ல, அது வந்து அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒயிட்டாக இருக்கிற இடத்துல ரொம்ப லேஸாக தான் போடணும். அதோட ஸ்கெட்சிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் போடுறோம். ஸோ அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முருகரோட க்ரௌனை வரைய போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலைன்னா
அந்த கிரிட் மெத்தடில் ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பாக்ஸோட எண்டில் இருக்கும். எண்டில் இருக்கிற ஸ்கெட்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கிரீடத்தில் இருக்கிற எண்டிங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நடுவில் இருந்து ஆரம்பித்தோன்னா நமக்கு எங்கே போடணும் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. ஸோ அந்த எண்டிங்லேருந்து ஆரம்பித்து நான் அப்படியே அந்த ஹேர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி கீழேருந்து நான் மேலே அந்த கிரீடத்துக்கு இழுக்கிறேன். நான் அதோட எண்டிங் டு ஸ்டார்டிங்கை நம்ம பாயிண்ட் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அந்த கேர்வு, அந்த கிரீடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேர்வும் அந்த லைனும் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு தப்பாகவே போடுங்க, ஏன்னா அடுத்து சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. அந்த கேர்வ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கிரீடம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு வரும்போது பென்சில் டிப்பை இன்னும் நல்லா பின்னாடி இழுத்துக்கோங்க, அப்படின்னா தான் அந்த கேர்வ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் அந்த ரைட் சைட் பண்ணேன்ல, அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் அந்த எண்டு டு எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இதே மாதிரி அந்த எண்டிங் ஆஃப் பாக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைன்யூட் ஸ்கெட்ச் தான், அதனால் லேஸாக ஸ்கெட்ச் பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைடுக்கு இந்த கிரீடத்தோட அந்த கேர்வ் நான் போடுறேன். ஸ்டார்டிங்கு எண்டிங் குறித்து வச்சுட்டு நான் போடுறேன். ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது, செகண்டு இப்போ நான் மாற்றிடுறேன். எப்படின்னா அது ஈஸியாக லேஸாக ஸ்கெட்ச் பண்ணனால ஈஸியாக அழிச்சிடுறேன். எனக்கு அடுத்து தெரியல அந்த தடம். பென்சில் டிப்பை பின்னாடியே பிடிச்சிக்கோங்க, அப்படின்னா தான் அக்யூரேட்டாக வரும் ஸ்கெட்சிங்கு. நான் கேர்வ் போட்டதுலேருந்தே நான் அந்த கிரீடத்தோட ரிமைனிங்கோட பார்ட்டை முடிக்க போகிறேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிரீடத்தோட சென்டர் பொசிஷனுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டேரெக்டாக சென்டருக்கு வர முடியாது. சென்டருக்கு வந்தோன்னா அந்த அக்யூரேட்டான ஸ்கெட்சிங் வராது. ஸோ அந்த நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்டரை ஃபில் பண்ணணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ண வச்சதுலேருந்து தான் நான் அந்த கோடு லைன்ஸ் இதில் எல்லாமே போடுறேன் நான். இந்த லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இதிலேருந்து நான் அந்த கர்வ் போட்டு கொண்டு வர்றேன் நான். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட டிசைன். இந்த டிசைனை நம்ம எப்படினாலும் போடலாம், அதில் இருக்கிற மாதிரியே தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. அதில் சில நேரம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. அந்த டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நம்மளாம் இந்த சிம்பிளான டிசைனு அதெல்லாம் போட்டுட்டு நீட்டாக காமிச்சிடணும். சில நேரம் அந்த பிக்சரில் அந்த டிசைன் தெரியாமல் இருக்கும், இல்லாட்டி நம்ம கிளியர் பண்ணுறப்ப அதை எரேஸ் ஆகிருக்கும், ஆர் அந்த பிக்சரே அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம டிசைனை நம்மளாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த நான் கர்வ் போட்டதுலேருந்தே நான் அகெயின் ஒரு கோட் மாதிரி போட்டு அந்த கர்வ் கொண்டு வர்றேன். அது சென்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ அந்த ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்சதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட் போயிருந்தேன்னா எனக்கு இந்த அக்யூரேட் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம வரைஞ்சி வச்ச அந்த எண்டிங்லேருந்து நம்ம கொண்டு வந்தனால தான் நமக்கு கரெக்டான ஸ்கெட்சிங் கொடுக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த சென்டரில் நம்ம கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஒரே ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு இன்னொரு அந்த எட்ஜு கோடு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அந்த சென்டர் பேஸை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்.
சைடில் இருக்கிற அந்த பாயிண்ட்டும் மேலே இருக்கிற பாயிண்ட்டையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வருவோம். மேலே அந்த க்ரௌன் பூரா முடிஞ்சிச்சு. இப்போ கீழே இருக்கிற பார்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்து நம்ம போடாமல் இருந்திருப்போம். இப்போ ஹேரை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ அடுத்து அதிலேருந்து நம்ம அந்த ஃபேஸோட அவுட்லைன்லேருந்து நம்ம காது போடுறோம். ஸோ அதை முடிச்சுட்டு இந்த சைடும் ஏர் போட்டுறணும். அதிலேருந்து அப்படியே வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஸோ நம்ம எந்த இதை ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டையும் மேலே இருக்கிற பாயிண்ட்டையும் நம்ம பார்த்து இது வரைஞ்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் பாயிண்ட் இப்படி வரைகிறோன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச பார்ட் இருக்கும்ல, அதையும் அந்த பாயிண்ட்ஸையும் கம்பேர் பண்ணாலே வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து ஸ்கெட்ச் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் என்ன போடுறேன்னா, முருகரோட கழுத்துலேருந்து அந்த மாலையோட அவுட்லைன் போடுறேன். மாலை வந்து அவுட்லைன் இப்படி இருக்காது. நான் வந்து சும்மா இப்போ அவுட்லைன் ஸ்கெட்சிங்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இப்படி போடுறேன். மாலை வந்து ஆக்சுவலி வந்து நம்ம அந்த வளைஞ்சி அந்த கர்வ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ வந்து ஸ்கெட்சிங்காக போடுறேன். நான் பெயிண்டிங் பண்ணும் போதும் ஆர் கலர் பென்சில் அதை போடும் போதும் வந்து நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போயே போட்டால் வந்து அந்த பென்சிலோட ஸ்ட்ரோக்கு வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரைட் லைனாக போட்டேன். அதுவும் வந்து லேஸாக தான் போட்டிருப்பேன். நான் பெயிண்டிங் பண்ணும்போது வந்து அதை நான் ரப் பண்ணிடுவேன். இந்த சைடு இருக்கிற தோடுக்கும் இந்த சைடு தோடோட ஸ்டார்டிங் எண்டிங் இதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும். அடுத்து அதுக்கு நேராக தான் அந்த தோடு இருக்கும். ஸோ அதை அப்படி பார்த்து வரைஞ்சிடணும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி வரைஞ்சிடணும். ஏன்னா அந்த சைடு வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே சென்டர் லைனில் வருது. ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் வரையணும். ஆப்போசிட் சைடு இருக்கிறத பார்த்து நம்ம இப்போ கரண்ட்டாக வரைகிற சைடை வந்து கம்பேர் பண்ணி தான் வரையணும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து மாலையை நான் வரைகிறேன். அதே மாதிரி தான் நான் வந்து அந்த பேசிக் அவுட்லைன் தான் கொடுக்குறேன். நான் ஸ்கெட்சிங் பண்ணும்போது வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஒரு லைன் ஆர் கர்வ் இது போடுறப்போ வந்து ஸ்டார்டிங் லைனையும் எண்டிங் லைனையும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதிலேருந்து இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இங்கே முருகரோட நெக்கில் இருக்கிற ஜுவல்ஸை நான் வந்து போடுறப்ப அதோடய ஸ்டார்டிங்கை வந்து நான் பார்த்து வச்சுக்குவேன். இல்லாட்டி வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதிலேருந்து நம்ம எண்டிங்கை வந்து கொண்டு போகணும். அதுக்குள்ளே நம்ம எப்படி கர்வை சுருக்கணும் இது பண்ணுங்கிறத வந்து நம்ம சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். இதில் இருக்கிற டிசைன்ஸும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சில டிசைன் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும், கச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து நம்மளாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப ஈஸியாகவும் இருக்கணும், அது பார்க்குறக்கு அந்த ஒரு நகை லுக்குலேயும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த நகையை எப்படி போட்டேன்னா ஒரு கோடு 2 லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே வந்து ஒவ்வொருத்துலேயும் 2 லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த சுழிச்சு விட்ற மாதிரி அந்த டிசைன் போட்டுடுறேன். கீழே போட்டுட்டு அதே மாதிரி மேலேயும் போட்டுறேன். அது வந்து நம்ம இஷ்டம்தான். அதில் வந்து நீங்கள் எந்த டிசைன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியே ரைட் சைடும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த 3 கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸை வந்து அதே மாதிரி போட்டுக்குவேன் நான். இந்த டிசைன்ஸ்லாம் போடும்போது நீங்கள் வந்து பென்சிலை வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போடணும். ஏன்னா வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறப்ப இங்கே எல்லோ கோட்டிங் தான் கொடுக்கணும். எல்லோ கோட்டிங் கொடுக்குறப்ப ஒன்று நீங்கள்
மீடியமாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாலும் அதை வந்து லைட்டாக ரப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த இதில் மீடியமாக தான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். நம்ம ஏன் ரப் பண்ணிவிட்டு பண்ணணுன்னா, அதை வந்து இப்போ நம்ம டேரெக்டாக பெயிண்ட் பண்ணோன்னா அந்த எல்லோ வந்து இந்த கிராஃபைட்டோட மிங்கிள் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து ரப் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஜுவல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டுன்னு வந்து வரைகிறேன். ஏன்னா அந்த ஜுவல்ஸ் நம்ம போட்டால் அந்த பிளேஸை வந்து இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஜுவல்ஸை வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். ஹேண்டு வந்து இப்போ எட்ஜில் இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த எட்ஜோட நம்பரை பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு இப்போ போட்டாலே போதும். இப்போ சென்டரில் வந்தால் தான் அந்த பிரச்சனை. ஸோ இது எட்ஜில் தான் இருக்குது, நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணி வரைஞ்சிடலாம். இப்போ அந்த ஹேண்டோட எட்ஜும் பார்த்திங்கன்னா அந்த அந்த பாக்ஸோட எட்ஜுக்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுவுமே ஈஸி தான். அடுத்து அந்த கரெக்டாக அந்த ஹேண்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஜுவல்லு வந்து போடுறப்ப கரெக்டாக போடுங்க. அந்த கர்வெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அதை யூஸ் பண்ணி அப்படி போட்டுடலாம். அடுத்து இப்போ சென்டரில் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சில படத்தில் வந்து அந்த A4 சைஸு இது செட் பண்ணுறப்ப அந்த பிக்சர் வந்து லைட்டாக ஜூம் இன் ஆகும். ஜூம் இன் ஆகும்போது வந்து அந்த ஃபுல் பிக்சரோட இது கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ஹேண்டு வந்து வெளியே போயிருக்கு. போகிறதெல்லாம் வந்து நம்ம இமேஜினேஷனில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து முருகரோட ட்ரெஸ்ஸு. இதுவும் வந்து ஒரு கர்வ் ஷேஃபாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போடணும். போடுறப்ப அந்த பெண்டு போட்டுட்டு அடுத்து நீங்கள் இழுத்தாலும் சரி தான், இது வந்து பெண்டு போட்டுக்கிட்டே இழுத்தாலும் சரி தான், ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவரோட கொடி. இந்த ஹேண்டிலேருந்து ஒரு ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த கொடியோட ஸ்டார்டிங்கை வந்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு அந்த பாக்ஸ் விட்டு வெளியே போகுது. இப்போ ஆக்சுவலி அந்த பார்த்திங்கன்னா அது செட் பண்ணுறப்ப கொடி வந்து கட்டாக இருந்துச்சு, எனக்கு பாதி தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து என் இமேஜினேஷனில் வந்து நான் போட்டிருக்கேன். இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்பையும் வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஜூம் இன் ஆச்சு இதாச்சுன்னா அந்த ஒரிஜினல் இமேஜை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து இந்த சேவலை வந்து நான் அதோட அவுட்லைன் போட்டுட்டு தான் நான் வந்து அதோட ஃபேஸ்க்கே போகிறேன். ஏன்னா இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் அளவு தான் இருக்குது. ஒரு பாக்ஸ் அளவு இருக்கும்போது நம்ம அதோட அவுட்லைனை தான் ஃபஸ்ட்டு போடணும். அவுட்லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபேஸை பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதை முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து ரிமைனிங்காக இருக்கிற ஜுவல்ஸ். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரைட் சைடில் வந்து கீழே நம்ம விட்ட ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவுட்லைன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜுவல்ஸுக்கு போகணும். இப்போ நான் போடுறது வந்து சென்டரில் இருக்குது. ஸோ சென்டரில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த சென்டரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த ஹேண்டுக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற ஜுவல்ஸையும் நான் போட்டுடுறேன் சென்டரில். ஸோ அந்த ஜுவல்ஸ்லாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம வந்து என்னன்னாலும் பண்ணலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு இதெல்லாம் போடுறப்ப அந்த கர்வு, அந்த பெண்டு, நம்ம போடுற அந்த லைன்ஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதை வச்சு தான் வந்து அந்த ஒரிஜினலாகவே ஹேண்ட் இருக்கிற மாதிரி அந்த பெண்டிங் வந்து கொடுக்க முடியும். ஹேண்டு ஃபோல்ட் ஆகியிருக்க மாதிரி காமிக்கணுன்னா நம்ம அந்த பெண்டையும் கர்வையும் வந்து நம்ம கரெக்டாக போடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரல்லேருந்து நம்ம இழுக்கிறப்ப அந்த பெண்டு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு விரலை வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோன்னா அடுத்தடுத்து அதோட விரல்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து அந்த நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெண்டிங் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு லைன் இழுத்து விட்றேன். அப்படின்னா தான் வந்து எனக்கு அந்த ஹேண்டோட ஃபினிஷிங் கிடைக்கும். அப்படின்னா தான் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஸ்கெட்ச் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் ஃபோல்டாக இருக்குல்ல, அதை வந்து பிடிச்சிருக்க மாதிரி இருக்கிற அந்த வேல் வந்து வரையணும். அது அந்த கரெக்டாக அந்த பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பண்ணணும். இதில் இந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் கையிலேயே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கேலில் கூட யூஸ் பண்ணி போட்டுடலாம். மேக்ஸிமம் வந்து கிரிட் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேலுங்கிறது வந்து ஒன்று தேவைப்படவே படாது ஸ்கெட்சிங் பண்ணுறப்ப. ஸோ நம்ம வேல் ட்ராப் பண்ணும்போது அந்த கர்வ் தான் இம்பார்ட்டண்ட்டு. அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து முடியுது, அந்த கர்வ் வந்து பெண்டு எங்கே ஆகுது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாலே வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் வந்து நான் கரெக்டாக எங்கேன்னு சொல்லிட்டு நான் குறித்து வச்சுக்கிட்டேன். அதிலேருந்து நான் அந்த பெண்டு எங்கே ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து நோட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த ரைட் சைடு அந்த பெண்டு பார்த்திங்கன்னா அந்த முருகரோட ஹேரில் வந்து டச் ஆகுது. ஸோ அதை நான் மைண்ட் பண்ணி நான் அதை வந்து வரைஞ்சிட்டேன். அடுத்து அதுலேருந்து நம்ம வந்து அந்த வேலுக்குள்ளே இருக்கிற சென்டரில் இருக்கிற டீட்டெயில்ஸு, டிசைன் இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். அது போடுறப்போ வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போடணும். ஏன்னா அந்த வேலுக்குள்ளே வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறப்ப அந்த டீட்டெயில்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போடணும். ஸோ இப்போ வேல் முடிச்சாச்சு. வேலுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த முருகரோட ட்ரெஸ்ஸு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா 2 பாக்ஸில் தான் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கிரிட்டு ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பாக்ஸ் போடுறதா இருக்கட்டும், நம்ம ஸ்கெட்சிங் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மைன்யூட்டாக தான் போடணும். இப்போ இந்த கிரிட் ட்ராயிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க அந்த பாக்ஸஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் போட்டிருப்பேன். மைன்யூட்டாக போட்டால் தான் அடுத்து வந்து நம்ம ஸ்கெட்சிங் முடிச்சுட்டு அடுத்து பெயிண்டிங் போடுறப்போ வந்து அதை அழிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அழிச்சிட்டு தான் நம்ம பெயிண்டிங் பண்ணணும். இதுக்கு மேலேயே பெயிண்டிங் பண்ணோன்னா அதோட கிராஃபைட் வந்து மெர்ஜ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கிரிட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி வரையணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பார்ட் 2 பெயிண்டிங்கை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.